This video is sponsored by Buy Mode eShopping. வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோவில் உயிரை காக்கும் சில முக்கியமான சாலை பாதுகாப்பு ஆலோசனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போறேன். நீங்கள் அனுபவம் வாய்ந்த வாகன ஓட்டியா இருந்தாலும் சரி, இப்போதுதான் கற்றுக்கொள்பவராக இருந்தாலும் சரி, இந்த ஆலோசனைகள் அனைவருக்கும் மிகவும் அவசியம். சரி, ஆரம்பிக்கலாம். முதலில் எப்போதும் சீட் பெல்ட் அணியுங்கள். இது சாதாரண விஷயமாக தோன்றலாம், ஆனா எத்தனை பேர் மறந்து விடுறார்கள் என்று தெரிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். விபத்து ஏற்படும் போது உங்களை பாதுகாக்கும் முதல் கவசம் சீட் பெல்ட் தான். எனவே ஒவ்வொரு முறையும் காரில் ஏறும்போது சீட் பெல்ட் அணியுங்கள். அடுத்து வேக வரம்பு பற்றி பேசலாம். அவை ஒரு காரணத்துக்காகவே நிர்ணயிக்கப்படுகின்றன. அதிக வேகத்தில் வாகனம் ஓட்டுவது உங்கள் எதிர்வினை நேரத்தை குறைக்குது மற்றும் விபத்துகளின் தீவிரத்தை அதிகரிக்கிறது. வேக வரம்புக்குள் செல்லுங்கள். சாலை நிலைமைகளுக்கு ஏற்ப உங்கள் வேகத்தை சரி செய்யுங்கள். பத்திரமாக இருப்பது வருத்தப்படுவது வெச்சென்றது. இப்போது ஒரு முக்கியமான விஷயம், கவனச்சிதல்களை தவிர்க்கவும். வாகனம் ஓட்டும் போது மொபைலில் செய்தி அனுப்புவது, சாப்பிடுவது அல்லது ரேடியோவை மாற்றுவது மிகவும் ஆபத்தானது. சாலையில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் கைகளை ஸ்டியரிங் வீல்ல வைச்சிருங்க. வேறு ஏதேனும் செய்ய வேண்டியிருந்தால் முதல்ல பாதுகாப்பா காரை நிறுத்துங்க. கவனச்சிதல்கள் என்னவுடன் மொபைல் போங்களை பற்றி பேசலாம். வாகனம் ஓட்டும் போது மொபைல் பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு. அழைப்பு செய்ய வேண்டும் அல்லது செய்தி அனுப்ப வேண்டும் என்னால் ஹேண்ட்ஸ் ஃப்ரீ விருப்பங்களை பயன்படுத்தவும் அல்லது காரை நிறுத்தும் வரை காத்திருக்கவும். எந்த ஒரு செய்தியும் உங்கள் உயிரை வேற முக்கியமானது அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்க. பாதுகாப்பான பின்தொடரும் தூரத்தை பராமரிப்பது என்பது கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம். பின்னால் வரும் வாகனத்தை ஓட்டி செல்வது பின்புற மோதல்களின் அபாயத்தை அதிகரிக்குது. ஒரு நல்ல விதியானது 3 வினாடி விதி. சாலையில ஒரு நிலையான பொருளை தேர்ந்தெடுங்கள். உங்களுக்கு முன்னா செல்லும் கார் அதை கடக்கும் போது 3 வினாடி எண்ணுங்கள். நீங்க எண்ணி முடிப்பதற்குள் அந்த பொருளை அடைந்து விட்டால் நீங்கள் மிக அருகில் செல்கிறீர்கள் என்ன அர்த்தம். வாகனத்தை தீங்கி பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை மறந்து விடாதீங்கள். உங்கள் பிரேக்குகள், டயர்கள், விளக்குகள் மற்றும் தரவாளவுகளை தீங்கி சரி பார்க்கவும். நன்கு பராமரிக்கப்பட்ட கார் பழுதாகும் வாய்ப்பு குறைவு மற்றும் சாலையில் உங்களை பாதுகாப்பாக வைச்சிருக்கும். சாலையில் பயன்படுத்தும் மற்றவர்களை கவனமாயிருங்கள். நடந்து செல்பவர்கள், சைக்கிள் ஓட்டுபவர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுபவர்கள் போக்குவரத்தில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்கள். அவர்களுக்கு நிறைய இடம் கொடுங்கள் மற்றும் அவர்களுக்கு அருகில் கூடுதல் எச்சரிக்கையாயிருங்கள். சாலையை பொறுப்புடன் பகிர்ந்து கொள்வது விபத்துகளை தடுக்கவும் உயிர்களை காப்பாற்றவும் உதவும். குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது மற்றொரு பெரிய பாதுகாப்பு பிரச்சனை. மது மற்றும் போத பொருட்கள் உங்கள் தீர்ப்பாற்றல் மற்றும் எதிர்வினை நேரங்களை பாதிக்கின்றன. நீங்கள் மது அருந்தியிருந்தாலோ அல்லது போத பொருட்களை பயன்படுத்தி இருந்தாலோ வீட்டுக்கு செல்ல வேறு வழியை கண்டறியுங்கள். டாக்ஸி அழைக்கவும், ரைட்ஷேர் சேவையை பயன்படுத்தவும் அல்லது ஒரு நண்பரிடம் உதவி கேட்கவும். உங்கள் பாதுகாப்பு மதிப்புமிக்கது. கடைசியா, அவசர நிலைகளுக்கு எப்போதும் தயாராயிருங்க. உங்கள் காரில் ஒரு முதலுதவி பெட்டி, டாட்லர் மற்றும் அடிப்படை கருவிகளை வைத்திருங்க. டயரை மாற்றுவது எப்படி, ஜம்பர் கேபிள்களை பயன்படுத்துவது எப்படி என்பதை அறிந்து கொள்ளுங்க. பழுது அல்லது வித்து ஏற்பட்ட தயாராக இருப்பது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். சரி, ஒரு விரைவான சுருக்கம். எப்போதும் சீட் பெல்ட் அணியுங்கள். வேக வரம்புகளை பின்பற்றுங்கள். கவனச்சிதல்களை தவிர்க்கவும். பாதுகாப்பான பின்தொடரும் தூரத்தை பராமரிக்கவும். வாகனத்தை தீங்கி பராமரிக்கவும். சாலையில் பயன்படுத்தும் மற்றவர்களிடமும் கவனமாயிருங்கள். குடிபோதையில் வாகனம் ஓட்டாதீங்கள். அவசர நிலைகளுக்கு தயாராயிருங்க. எளிமையான படிகள், ஆனால் அவை பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். பார்த்ததற்கு நன்றி. சாலையில் பாதுகாப்பாயிருங்க. பொறுப்புடன் வாகனம் ஓட்டுங்க. இது உங்களை பற்றி மட்டுமல்ல, சாலை இருக்கும் அனைவரையும் பற்றியது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த முறை மேலும் குறிப்புகள் மற்றும் தந்திரங்களோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுறேன்.